Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to our channel Cutie Vlogging. இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து கருவாட்டு குழம்பு. இது என்னோட பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் இல்ல கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் thick பேஸா இருக்கட்டும். அதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் ஊத்திக்கோங்க. கருவாட்டு குழம்பு செய்யும்போது கடுகு எண்ணெய் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். ஆயில் கொஞ்ச நேரம் நல்லா ஹீட் ஆகட்டும். வாங்க நம்ம மஸ்டர்ட் ஆயில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஆயில் ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து ரொம்ப இம்யூனிட்டி பூஸ்டிங் பவர் இதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப இம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா கோல்டு காஃப் அடிக்கடி வரவங்களுக்கு வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நம்மளோட ரெட் பிளட் செல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண இந்த ஆயில் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆப்ஷன். அது மட்டும் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து இது கார்டியோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ் இல்லைனா கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, ஆயிலும் ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகணும். இப்போ வந்து கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 to 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 8லேருந்து 10 பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரை ஃபிஷ் வந்து நம்மளோட குழம்புல சேர்க்கறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரை ஃபிஷ்ஷில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. நம்முடைய மசில் க்ரோத்துக்கு இது சப்போர்ட் பண்ணும். அப்புறம் நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த ட்ரை ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த் அண்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், வயசான ஒல்லி ஆயிடுவாங்க, அவங்களோட மசில் மாஸ் வந்து கம்மியாயிரும். அதுக்கு வந்து இந்த கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, அந்த கருவாடு ட்ரை ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து அந்த ப்ராப்ளமை நம்மளுக்கு ரெக்டிஃபை பண்ணும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். இப்போது ஒரு 3 டொமேட்டோஸ், 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸை நான் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோஸ் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்காக நான் ஒரு லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சா சீக்கிரமாக குக் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்பயும் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இன்னும் தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகணும். இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், எல்லோ கலரில் இருக்கும்ல ஒரு பம்ப்கின், எல்லோ மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம்.
வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நான் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டி வச்சுருந்த ஸ்ப்ரவுட்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட குழம்புல நம்ம ஆட் பண்ணால் பிள்ளைங்க வந்து அதை வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ எப்போவுமே உங்களோட குழம்புல வந்து கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் கருவாட்டு குழம்பு, கார குழம்பு இதிலலாம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் குக் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இது ஒரு 50% வேகிற அளவுக்கு விட்டுருங்க. ஒரு லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இது குக் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ்லாம் இந்த அளவுக்கு 75% வந்து வதங்கிடணும். இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன்ஸ் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரில் உப்பு போட்டு புளி போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். புளியிலேயே சால்ட் போட்டு கரைச்சிங்கன்னா அது நல்லாவும் கரையும், ப்ளஸ் வந்து குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இந்த டேமரண்ட் வாட்டர்லேயே சால்ட் ஆட் பண்ணதுனால எக்ஸ்ட்ராவாக நான் சால்ட் ஆட் பண்ணலை. சால்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மினிட் இதை க்ளோஸ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். போதும். 1 மினிட் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஹெல்தியான ரொம்ப டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. I'll meet you in the next interesting video. Bye.